சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் மேலும் தாமதமாகும் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்தில் பெறப்பட்ட RTIயில் தகவல் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்போம். மீரான், வணக்கம். இந்த RTIயில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு இரண்டாம் கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னையை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு நகரங்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் எழுப்பி வந்த நிலையில் தற்போது மதுரை மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் சேவைக்கான அந்த திட்டப்பணிகள் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சென்னை தாம்பரத்தை சேர்ந்த RTI ஆர்வலர் தயானந்த கிருஷ்ணன் என்பவர் RTI மூலமாக மத்திய அரசிடமிருந்து இந்த தகவல்களை பெற்றிருக்கிறார். கோயம்புத்தூர் பகுதியை பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டமானது 10,748.4.9 கோடி மற்றும் அதே போல மதுரை மெட்ரோ ரயில் திட்டமானது 11,368.35 கோடியில் திட்டங்களின் தமிழக அரசு சமர்ப்பித்த விரிவான திட்ட அறிக்கையானது தங்களுக்கு கிடைத்ததாக பிப்ரவரி 19ஆம் தேதி தங்களுக்கு கிடைக்கப்பட்டதாக RTI மூலமாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு மதுரையில் இந்த திட்டத்தை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. தற்பொழுது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2024ஆம் ஆண்டு ஓராண்டிற்குள்ளே அந்த திட்டமானது தற்போது மத்திய அரசு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. மதுரை பகுதி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல இந்த கோயம்புத்தூரிலும் 2016 ஆண்டு முதல் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற நிலையில் தற்போது கோவைக்கும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் நிதி பகிர்வுக்கு ஒப்புதலுக்காக தமிழக அரசு அனுப்பியுள்ளது. கோவை பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் தான் சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் பகுதிக்கு அந்த மெட்ரோ ரயில் இணைப்பு திட்டமானது விரைவில் செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்று தமிழக அரசு நிதி அமைச்சகம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தது. இந்த RTI தகவலின்படி அவர்கள் இந்த ஒப்புதலுக்கு இன்னும் தங்களுக்கு வரவில்லை என்ற ஒரு தகவலை தான் அந்த மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு ஒப்புதல் கிடைக்காதால் பணிகள் தாமதமாவதாக தமிழக அரசு கூறி வந்த நிலையில் தற்போது மதுரை மற்றும் கோவைக்கு அந்த நிதி பகிர்வுக்காக இந்த ஒப்புதல் கடிதமானது தமிழக அரசு சார்பில் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிதி பகிர்வை உடனடியாக மத்திய அரசு கொடுத்து இந்த சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கொடுக்க வேண்டும். அதே போல மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் நிதி பகிர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக அரசு விரைவாக அந்த சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பி அந்த பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்று புறநகர் பகுதி மக்களும் கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.